வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஊரெல்லாம் பிரியாணி, நாடெல்லாம் பிரியாணி, வீடெல்லாம் பிரியாணி. இந்த பிரியாணியினுடைய மோகம் இன்னைக்கு அதிகபட்சமாக தலை தூக்கி நிற்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற மாநிலங்களை விட ரொம்ப அதிகமாக விரும்புறது நம்ம தான் இருக்கிறோம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக அப்டேட் ஆயிடுறோமோன்னு எனக்கு ஒரு எண்ணம். அது இந்த ருசி விஷயத்துலையும் நம்ம அடிக்ட் ஆயிடுறோம். எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை விட்டு மாறவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய நம்ம வீட்டு கல்யாணங்களில், பிறந்தநாள் விழாக்களில், இல்லை ஒரு நல்ல சுப காரியங்களில் எல்லா இடத்துலையுமே பிரியாணியை கேட்குறாங்க. சிக்கன் பிரியாணி எங்க, மட்டன் பிரியாணி எங்க, முட்டை எங்க, தயிர் சாதத்து சம்பல் எங்க, தயிர் பச்சடி எங்க அப்படின்னு சொல்லி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பீஸ் எங்க, குஸ்கா மட்டும் கொடுக்குறீங்களே, சிக்கன் பீஸ் எங்க, மட்டன் பீஸ் எங்க. இப்படி நாட்டில் பிரியாணியினுடைய மோகம் ரொம்ப அதிகரிச்சு போய் கிடக்குது. இந்த பிரியாணி எங்க இருந்து வந்தது? முகலாயர்கள்ட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த முகலாயர்கிட்ட இருந்து வந்ததுனாலே என்னவோ இந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த பிரியாணி பண்றதுல ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அதெல்லாமே பீட் பண்ணி இப்ப நம்ம எல்லாருமே பிரியாணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வீடுகள்லயே கூட எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே நம்ம ரம்ஜான் பிரியாணியை நம்ம மறக்கவே முடியாது. ரம்ஜானுக்கு அவங்க வீட்டில் செய்யக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்யக்கூடிய பிரியாணி தான் பெஸ்ட் பிரியாணி நான் சொல்லுவேன். ஸோ அதை மாதிரியான அவங்கள மிஞ்ச முடியாது தான். இன்னும் கூட அப்படிதான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு வியாபார ரீதியாகவும் பெருந்தந்திர ரீதியாகவும் இன்னைக்கு பிரியாணி உள்ள விளையாடிக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். சின்ன சின்ன குக்கிராமங்களில் கூட எட்டி பார்த்துருச்சு இந்த பிரியாணி. யாரையாவது போய் நீங்க ஒரு வயசான ஆள்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஆசை தோசை எல்லாமே அப்பள வடையா இன்னைக்கு பிரியாணி தான் இருக்குது. முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரியாணி தான் பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் முதற்கண்டு எல்லாருக்குமே இது ஒரு பெரும் கனவா கூட இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் ரோட் சைட்ல கூட இப்ப நம்ம பிரியாணிகள் நிறைய வந்துச்சு. எப்பெல்லாம் தள்ளுவண்டி வச்சு ரோட் சைட்ல பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, சென்னையிலயும் சரி இல்லை எல்லா ஊர்கள்லயுமே ஒவ்வொரு உணவுக்குமே ஒரு ஒரு செகண்ட் கேட்டகரி வந்துருது. அந்த கேட்டகரியில என்ன ஆகுதுன்னா சீப் அண்ட் பெஸ்டா உணவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அது அந்த மாதிரிதான் நம்மளுடைய உணவு ரோட் சைட்லயும் இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த உணவும் கூட ரொம்ப நல்லாவே ருசியாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,